ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு குழந்தையே, நீ இன்று என்னிடம் கையேந்தி கேட்ட வரத்தை உன்னிடம் கொடுப்பதற்காக உன் ராமபிரான் வந்திருக்கிறேன். பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. இந்த நன்னாளில் உனக்கு மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. நீ மகிழ்ச்சியின் உச்சிக்கே செல்வாய். உன்னுடைய ஆசைகள் இனி எதுவுமே நிராசையாக போகாது. இத்தனை நாட்களாக நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போனது. ஆனால் அதையெல்லாம் நினைத்து இனி நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை. உன்னுடைய ஆசைகள் அனைத்தையுமே நான் நிறைவேற்ற போகிறேன் என் தங்கமே. உன்னுடைய அத்தனை காரியங்களையும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். இத்தனை நாள் வரை பல துயரங்களையும் கஷ்டங்களையும் நீ அனுபவித்து விட்டாய் என் தங்கமே. இனி உன்னை கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுக்கப் போகிறேன் என் தங்கமே. சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்ல போகிறேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பதுதான். எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி உன் வசம் வரும். அமைதி என்பது ஒரு மிக பெரிய கலை என் தங்கமே. உன்னுடைய தேடலையும் உன்னுடைய முயற்சியையும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. தேடி அலைந்து கொண்டே இரு. வேண்டியது கிடைக்கும் வரை. அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், தூரத்தில் தெரிந்தால் தன்னம்பிக்கை, கிடைக்காமல் போனாலோ அனுபவம். அவ்வளவுதான் வாழ்க்கை என் தங்கமே. இவ்வுலகத்தில் யாரும் உனக்கு அடிமையும் இல்லை, நீயும் யாருக்கும் அடிமையும் இல்லை. எனவே அனைவரையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள் என் தங்கமே. அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிகம் அன்பு உடையவனாக இருக்காதே, உன்னை அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமையுடன் நடந்து கொள்ளாதே, நீ பைத்தியமாகும் வரை உன்னை விடமாட்டார்கள். வெளிப்படையாக அனைத்து விஷயத்திலும் இருந்து விடாதே. பலர் உன்னை வெறுக்க நேரிடும். ஒருவரையும் நம்பி விடாதே. ஏமாற்றும் பலர் இருக்கின்றனர். கோபப்படாமல் இருந்து விடாதே, உன்னை ஏமாளியாக்கி விடுவார்கள். எனவே உன்னுடைய அத்தனை உணர்வுகளையும் தேவையான இடத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இரு. நீங்கள் தானே அப்பா சொன்னீர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று. பொறுமையாக இருக்க சொன்னதற்கான அர்த்தம், நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை நிறைவேற்றும் வரை பொறுமையாக இரு என்று சொன்னேன். அதை விடுத்து நீ அனைவரிடத்திலும் பொறுமையாகவும் இறங்கி போ என்றும் உன் அப்பா நான் என்றுமே சொல்லவில்லை. அதே போல் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே என் தங்கமே. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் சென்ற பின் அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் உனக்கு வேண்டாம். நீ சந்தோஷப்பட யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். மன அமைதிக்காக மட்டுமே கடவுள் உறவுகளை படைத்தார். ஆனால் இன்றைய நிலையில் மனதில் நிம்மதியில்லாமல் போனதற்கு காரணமே அந்த உறவுகள்தான் என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடக்கூடாது. நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரைதான் உன்னுடன் கூட வரும். எனவே உன்னுடைய வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் என்னிடம் முறையிடு. உனக்கான அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னிடம் கூறுவது, அடுத்தவர்களுக்காக அழாதே, அடுத்தவர்களுக்காக வருத்தப்படாதே. இந்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை. நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே கடவுள் உன்னை படைத்திருக்கின்றார். அதை விடுத்து மற்ற மனிதர்களுக்காக அழுவதற்காக அல்ல என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் அப்பா என்னுடைய ஆசை. நிச்சயம் உன்னை மகிழ்ச்சியாக நான் வைத்துக் கொள்வேன். பொறுமையோடு இரு என் தங்கமே. நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பியபடியே உனக்கு அமைத்து தருவேன். நீ நினைத்தது நினைத்தபடியே பலிக்கப் போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது அப்பா நல்ல வழியை காட்டுவீர்கள்? நான் எங்கும் எப்பொழுதும் சிரமப்பட்டு கொண்டே இருக்கின்றேனே. சங்கடங்களை மனதில் சுமந்து கொண்டு வழிகளிலிருந்து மீள முடியாமல்
ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கின்றேனே, என்ன இந்த வாழ்க்கை என்று தோன்றும் அளவிற்கு பல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்னை சூழ்ந்துள்ளன. இருந்த பொழுதிலும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற என் நம்பிக்கையையும் நீங்கள் உடைத்து விடாதீர்கள் அப்பா. எப்படியாவது என்னை அனைத்திலிருந்தும் மீட்டெடுத்து எனக்கான நல்வாழ்வை தாருங்கள் அப்பா என்று நீ என்னிடம் வேண்டியது எனக்கு எப்படி தங்கமே கேட்காமல் இருக்கும்? அதனால்தான் உன்னை சந்தோஷப்படுத்தவும் உனக்கான மங்கள செய்தியை கூறவும் நான் இப்பொழுது உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துள்ளேன். இதுவரை உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து அழுத நீ, உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து சோர்வடைந்த நீ, இதிலிருந்து எப்படி மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்த நீ, இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய அப்பாவின் அற்புதத்தை இனி உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். உனக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கவே இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே. இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு சுப நாட்களாகவும் சந்தோஷப்படும்படியான நாட்களாகவும் மட்டுமே இருக்கப் போகின்றன. இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாயோ அதைவிட 100 மடங்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் தங்கமே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். நிச்சயமாக எதுவுமே வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கு நல்லதே நடந்து தீரும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான். கஷ்டத்தில் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான். கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் என் தங்கமே. அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும். பொறுமையை பொக்கிஷமாக பெறுவாய். தினமும் கடவுளின் நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது என் தங்கமே. கடவுள் மட்டுமே நிழலாக உன்னுடன் இருப்பார். உன்னுடைய அனைத்து கஷ்டத்திலும் நீ என்னை வேண்ட மறந்ததில்லை. நீ என்னை நினைக்க மறந்ததில்லை. எனக்கு பூஜை செய்யவோ விளக்கேற்றவோ நீ மறக்கவில்லை. நான் மட்டும் உன்னை எப்படி மறப்பேன் என்று நினைத்தாய் என் தங்கமே. நிச்சயம் நான் உன்னை மறக்க மாட்டேன். உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பது உன்னுடைய அப்பாவின் கடமைதானே. நான் நிச்சயம் என்னுடைய கடமைகளில் இருந்து மீற மாட்டேன். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் தங்கமே. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ வீணாக அழுவாதே. நாள் வரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுதது போதும் என் தங்கமே. வரவர் உன்னை தூற்றினாரோ அவர்களே உன்னை பார்த்து பொறாமைப்படும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். நான் இருக்கின்றேன். உன்னை கை தூக்கி நிறுத்த நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்க பல வழிகளை நான் யோசித்து விட்டேன். இனி என்னுடைய வழிகளில் நீ பயணம் செய்ய போகிறாய். உன்னுடைய பயணம் மிக சிறப்பாக இருக்க போகிறது. எப்பொழுதும் சந்தோஷ பயணமாக மட்டுமே அது இருக்க போகிறது. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இருக்கின்றேன். கஷ்டம் வரும் சூழ்நிலைகளில் எனது நாமத்தை மட்டும் உச்சரித்து பார். உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்.